தியாகம் வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உயர்ந்த குணம். தியாக உள்ளம் படைத்தவன் பக்தி நெறியில் மிக விரைவாக முன்னேறுகிறான். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து அவன் பகவானுக்கு செய்யும் தொண்டால் பகவானின் சேவையில் ஒரு உயர்ந்த சுவை ஏற்பட்டு அவனுடைய சரணாகதி முதிர்ச்சியை அடையும் போது ஒரு நாள் இவ்வுலக விஷயம் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு துறவரம் ஏற்று முழுமையாக தன்னை அந்த பகவானுக்கு அர்ப்பணித்து விடுகிறான். ஆத்ம நிவேதனம் என்று கூட இதை நாம் சொல்லலாம். தியாகத்தின் பூரணத்துவம் துறவரத்தில்தான் முழுமை பெறுகிறதா சுவாமி? அடியேன் அப்படி சொல்லவில்லை பெரிய நம்பி. தியாக மனப்பான்மைக்கும் ஆசிரமத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒருவர் பிரம்மச்சாரியாகவோ குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள ஒரு கிரகஸ்தனாகவோ குடும்ப வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்ற வானப்பிரஸ்தனாகவோ அல்லது உலக விஷயத்தை துறந்துவிட்ட சந்நியாசியாகவோ எந்த ஆசிரமத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசையோ ஆழமான பற்றோ யாரிடமும் வெறுப்பு விருப்பு இல்லாமல் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கும் மனோநிலையுமே தியாக மனப்பான்மை என்று கூறப்படுகிறது. நம்முடைய திருப்தியை விட்டுவிட்டு பகவானின் திருப்திக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களே தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். பகவானின் திருப்திக்காக வாழ்ந்தவர்களில் யார் சிறந்தவர் சுவாமி? இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஒரு முறை நாரத முனிவருக்கு ஏற்பட்டதாக புராணக் கதை ஒன்று சொல்வார்கள். அதை சொல்லி அருளுங்கள் சுவாமி. பக்தர்களில் யார் சிறந்தவர் என்று கண்ணனிடம் நாரதர் ஒரு முறை கேட்டார். அதற்கு கண்ணன், எனக்கு மிகவும் தலைவலியாக இருக்கிறது, அது போக வேண்டும் என்றால் என் பக்தர்களின் காலடி மண்ணை எடுத்து என் தலையில் தடவினால்தான் அது போகும். எனவே நீ சென்று என் பக்தர்களின் காலடி மண்ணை பெற்றுவா என்று நாரதரை கண்ணன் அனுப்பி வைத்தாராம். ருக்மணி, சத்யபாமா உட்பட துவாரகாவாசிகள் அனைவரிடமும் சென்று கண்ணனின் நிலையை கூறி நாரதர் காலடி மண்ணை கேட்டாராம். அதற்கு அவர்கள், எங்கள் காலடி மண்ணை பகவானின் நெற்றியில் தடவினால் எங்களுக்கு பாவம் ஏற்படும், இதனால் நரகலோகத்திற்கு நாங்கள் போக வேண்டி வரும், அதனால் தர முடியாது என்று பயந்து கூறிவிட்டார்களாம். ஏமாற்றத்துடன் திரும்பிய நாரதர் நடந்த விஷயத்தை கண்ணனிடம் கூறினாராம். அதற்கு கண்ணன், நீங்கள் விருந்தாவனத்திற்கு சென்று அங்குள்ள கோபிகா ஸ்திரீகளிடம் கேட்டீர்களா என்று கேட்க, இல்லை, நான் அங்கு போகவில்லை என்று நாரதர் கூறினாராம். உடனே விருந்தாவனத்திற்கு சென்று கோபிகைகளிடம் என் நிலையை கூறு என்று கண்ணன் நாரதரை அனுப்ப, விருந்தாவனத்தை அடைந்த நாரதர் கோபிகா ஸ்திரீகளிடம் கண்ணனுக்கு தலைவலி என்று சொன்னதுதான் தாமதம், அவர்கள் அனைவரும் ஓவென்று அழத் தொடங்கிவிட்டார்களாம். சற்றும் தாமதிக்காமல் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் காலடி மண்ணெடுத்து நாரதரிடம் கொடுத்தார்களாம். இதைக் கண்டு ஆச்சரியமடைந்த நாரதர், கோபிகைகளே, உங்கள் காலடி மண்ணை பகவானின் நெற்றியில் தடவுவதால் உங்கள் அனைவருக்கும் பாவம் ஏற்படும், இதனால் நரகத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க நேரிடும் என்று நாரதர் கூற, கண்ணனின் தலைவலி நீங்குவதற்கு நரகத்திற்கு மட்டுமல்ல வேறு எந்த தாழ்ந்த லோகத்திற்கும் நாங்கள் போக தயாராக இருக்கிறோம், அதனால் ஏற்படும் எந்த பாவத்தையும் அனுபவிக்க நாங்கள் சித்தமாக இருக்கிறோம், இதனால் கண்ணனின் தலைவலி நீங்கி அவர் துயருறாமல் இருந்தாலே போதும் என்று கோபிகா ஸ்திரீகள் கூறினார்களாம். தியாக மனப்பான்மையின் மூலம் கோபிகைகளே உயர்ந்த பக்தர்கள் என்பதை தலைவலி என்ற ஒரு அற்புதமான லீலையின் மூலம் கண்ணன் நமக்கு உணர்த்துகிறார். பகவானே, நீ கொடுத்த சரீரத்தை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் போது தியாகம் முழுமையடைகிறது. தியாக எண்ணம் மனதில் குடிகொண்டு விட்டால் சுயநலம் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. தனக்கு என்ன இன்னல் ஏற்பட்டாலும் அவப்பெயர் ஏற்பட்டாலும் மற்றவர்களின் நலனுக்காக எதையும் தாங்குபவனாக ஒருவன் இருந்தால் அவனே மிகச்சிறந்த பக்தன். அதுவும் நீ அரங்கனின் சன்னதியில் உன் அற்புத கானத்தால் பாடியும் ஆடியும் அப்பெரிய பெருமாளையும் மற்றும் அங்கு வரும் சேவார்த்திகளையும் மெய்மறக்க செய்கிறாயே, அது இக்கலிகாலத்தில் கைகொள்ள வேண்டிய மேலான பணி. இது எவ்விதத்தில் மிகவும் மேலானது சுவாமி? பாசுரங்களை பாடி ஆடுவது நாம சங்கீர்த்தனமாகும். தியாயன் கிருதே
யஜன் யக்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் யுக தர்மம் மாறுபடுகிறது. கிருத யுகத்தில் தவம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, திரேதா யுகத்தில் யாகம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, துவாபர யுகத்தில் ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை செய்து பூஜிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வதாலேயே கிடைத்து விடுகிறது. பிதாமகர் பீஷ்மரும் எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மம் என்னவென்றால் அரவிந்த லோச்சனனான பகவானை பக்தியுடன் நாம சங்கீர்த்தனம் செய்து பூஜிப்பதுதான் என்கிறார். இக்கலிகாலத்தின் உன்னதமான தர்மத்தை நம் திருவரங்க அரையர் கைக்கொள்வதால் தான் கோயிலுக்கு வரும் பக்தர்களை மிகவும் ஈர்க்கிறார் போலும். அவ்வளவு ஏன் தெய்வவாரி, சன்னதியில் அரிதுயில் கொண்டிருக்கும் அரங்கன் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் கண்ணனே என்பது ஆழ்வார்களின் அனுபவம். அந்த கண்ணன் ஆடலுக்கு பேர் போனவனாயிற்றே. ஆயர்குல ஆய்ச்சியர்களுடன் அந்த கண்ணன் ஆடிய நடனம், காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் அவன் ஆடிய நடனம், அதைவிட குறிப்பாக அவன் வெண்ணைக்காக கூத்தாடும் அழகிருக்கிறதே, அதில் மோகித்த நம்மாழ்வார் பல மாதங்கள் நினைவற்று இருந்தாராம். அந்த கண்ணனின் திருநாமங்களில் ஒன்று குடமாடு கூத்தன் என்பதே. திருப்பானாழ்வாரும் நம் அரங்கனை சேவித்து கொண்டல் வண்ணனை கோவனாய் வெண்ணை உண்ட வாயன் என்றும் அண்டர்கோணி அணியரங்கன் என்றும் இங்குள்ள பெரிய பெருமாளை கண்ணனாகவே கண்டுகளித்தார். மொத்தத்தில் நம் சன்னதி அரங்கம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பாட்டும் நடனமும் இருப்பது மிகவும் பொருத்தம். சுவாமி, அரையரின் சேவை எவ்வளவு மேலானது என்று மிகவும் நன்றாக விளங்கிற்று சுவாமி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே என்கிறார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார். இந்த வரரங்கனான அரையர் அகம் கரைந்து கண்ணீர் மல்கி பாடி ஆடுவதை அடியேன் பலமுறை கண்டு வியந்திருக்கிறேன். குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஆடி பாடுவது மரபு. அவ்வகையில் கண்ணனாகிய அரங்கனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நம் அரையருக்கும் அவன் பாரியாளுக்கும் அந்த அரங்கனே குழந்தையாய் போனான். குரு பரம்பரை மிகவும் முக்கியமானது. இப்போது நாம் அனைவரும் சேவித்து இன்புறும் திராவிட தமிழ் வேத பாசுரங்களை உபகரித்த நம்மாழ்வார் முதல் ஆச்சாரியராகவும் அவர் மூலம் அப்பாசுரங்களை பட்டோலையிட்ட நாதமுனிகளையும் அவரது சீடரான உய்யக்கொண்டாரையும் அதிலும் முக்கியமாக நமக்கு நேரடியான ஆச்சாரியரான மணக்கால் நம்பிகளையும் என்றும் நன்றியோடு மனதில் நிறுத்தி அவர்களது அவதார மகோத்சவத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும்.